ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தி, தோசை, சாதத்தோடு ரொம்பவே அருமையாக இருக்கும். வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, நம்ம வாய் புண்ணுக்கெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மணத்தக்காளி கீரையை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே அருமையாக புண்ணெல்லாம் சரியாயிடும். ரெசிபி செய்கிறதுக்கு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம். பூ காயோடு சேர்த்துக்கலாம். இப்போ கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கூடவே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தயிர் வீட்டிலேயே செஞ்சது நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் தாளிப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒரு சுலபமான குழம்பு நொடியில் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.